ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. நேற்று நல்ல செய்தி வந்தது. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு, ஆல் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம நேற்று வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க, கட் பண்ண போகிறாங்கன்றது. அது 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ண போகிறாரா, 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ண போகிறாரான்னு எதிர்பார்த்துருந்தோம். நல்ல வேலை, நல்ல சந்தோஷமாக அவர் 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. அதால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு. இது இல்லாமல் அவர் ப்ரெஸ் மீட்டில் அவர் கிளியராக என்ன சொன்னார்னா, அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, திருப்பியும் நவம்பர் டிசம்பரில் இன்னொரு 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அருமையான செய்தி. இங்கேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நல்லா மேலே போகும் மார்க்கெட்டு. ஏன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று 59,000 $60,000 கிட்ட இருந்தது. தற்சமயம் $63,000 கிட்ட வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் $64,000 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸு $68,000, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 70,000. நான் எதிர்பார்க்கறது இந்த மாத கடைசிக்குள்ள $70,000 வரணும். பார்க்கலாம், வந்தால் நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. ஓவராலாக ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸு எல்லாமே ஏறுது, எல்லாம் பாசிட்டிவாக ஏறுது. இது நமக்கு நல்ல அருமையான செய்தி, முக்கியமான இன்ஃபர்மேஷனு. இதனால் ஃப்யூச்சரில் நமக்கு நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 2025 ஃபஸ்ட் குவார்ட்டர், ஜனவரி டு மார்ச் நல்ல பூமில் இருக்கும் மார்க்கெட், நல்லா மேலே போகும். ஓன்லி திங் என்னன்னா, அமெரிக்காவில் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்குது. நவம்பரில் அது எலெக்ஷன்ஸ் முடியும். அது முடிஞ்ச அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும், மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்கிக்கிறவங்க காயின்ஸ் வாங்கிக்கோங்க. ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க, நல்லா மேலே போகும். ஓகே, அடுத்தது முக்கியமான செய்தி என்னன்னா, வசீரெக்ஸ் அவர் ஷெட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, மானிட்டோரியம் நடக்குது சிங்கப்பூரில் அப்படின்றாரு. 24ஆம் தேதி அது கோர்ட்டில் டிசிஷன் இருக்குது அப்படின்றாரு. அதால் நமக்கு ஒன்றும் வரப்போகிறது ஒன்றும் கிடையாது. யாராவது அங்கே வசீரெக்ஸ்லேருந்து பணம் வரும், காயின்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறதா இருந்தால் ஒன்றும் அது மேலே ஆசையே வச்சுக்காதீங்க. ஏன்னா மினிமம் இன்னொரு 6 மாதமோ 1 வருஷமோ பிடிக்கும். அதுலேருந்து ஏதாவது நமக்கு அவங்க கொடுத்தான்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பான். அதில் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். கிளிப்பிங் கூட வைக்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் என்னன்னா, வசீரெக்ஸ் ஹேக்கர் மூவ்ஸ் $32 million stolen ether in 4 days to tornado cash as Binance denies founders claims. இது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஹேக்கர் டார்னாடோ எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த திருட்டு பசங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி ஹேக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் இல்லாமல் அவங்க வச்சு அவங்க விற்று காசு கொடுப்பாங்க. இது இத்தீரியம் காயினை கன்வெர்ட் பண்ணி விற்கிறாங்க காயின்ஸை. இப்போ அவன் $32 million ஒர்த் ஆஃப் காயின்ஸ் அனுப்பிச்சிருக்கான். இது ஃபர்ஸ்ட் நியூஸு. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா, அதுலேயே இப்போ அவர் நிச்சல் செட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கிடையாது ஓனர், ஃபவுண்டர் நான் கிடையாது வசீரெக்ஸ்க்கு, அவர் ஃபவுண்டர் பைனான்ஸ் தான் அப்படின்றாரு. பைனான்ஸ் அதை ஏற்றுக்கலை. இது என்ன முடிவு பண்ணுறாங்களோ, யார் முடிவு பண்ணுறாங்களோ என்னமோ தெரியாது. எது இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் தெரிகிற பணம் உங்களுக்கு அவ்வளோ பணம் வராது. முதல்ல அது கிளியராக சொல்லிடுறேன். அதுவும் இப்போதைக்கு வராதது. கண்டிப்பாக 1 வருஷம் மேலே பிடிக்கும். சால்வ் ஆச்சுன்னா, சால்வ் பண்ணாக்கா அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் வாங்கிக்கணும். நம்ம காயின்ஸ் எல்லாம் அவன் கொடுக்க மாட்டான்.
ஏதோ காயின்ஸ் கொடுத்தான்னா அந்த டைமில் விலை இருந்தால் நமக்கு நல்லா கிடைக்குமேன்னு நினைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஏதோ கொடுக்கறது வாங்கிக்கணும். அதை தவிர்த்து நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் கேட்டுக்கு போக முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பணத்தை எதிர்பார்த்து வெயிட் பண்ணாதீங்க, பார்த்துக்கங்க. இது வசீரெக்ஸோட இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். வசீரெக்ஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இதுவும் கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்க. Hackers have moved 15,000 Ethereum in tranches of 5,000 since Monday. The hacker still holds over $50 million in tokens. அவங்க 15,000 எத்தீரியம் காயின்ஸை டிரான்சிட் பண்ணிட்டு இருக்கான் எக்ஸ்சேஞ்சில். அந்த டொர்னாடோ எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான். 5,000 காயின்ஸாக அனுப்பிச்சிட்டு இருக்கான். இன்னும் அவங்ககிட்ட $50 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்குன்றாங்க. இன்னும் அதிகமாகவே இருக்கும், கண்டிப்பாக இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா திருநதே 430 மில்லியன் ஒர்த் ஆஃப் மில்லியன் காயின்ஸை திருடி இருக்கான். இன்னும் அதிகமாக இருக்கும். இவங்க சொல்கிறது இது மாதிரி சொல்கிறாங்க. அது வசீரெக்ஸ் சமாச்சாரம். வசீரெக்ஸை எதிர்பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம அதுக்கு வேறு வழியும் கிடையாது, நம்ம எதுவும் பண்ணவும் முடியாதவனா. ஸோ அதனால் வசீரெக்ஸ் விட்டுட்டு வேறு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, லாஸ் தானே. எல்லாருக்கும் நிறைய பேர் 60 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் சஃபர் ஆனாங்க வசீரெக்ஸால். நம்ம ஒருத்தர் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நம்மளும் பொறுத்து தான் ஆகணும். நடக்கிறது இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த டைமில் போய் இந்த மாதிரி நடக்குது நமக்கு பேட் லக் அப்படின்னு சொல்லணும். அது வசீரெக்ஸ் சமாச்சாரம். இப்போ நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயின் நேற்று பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸில் 1150 சீரியல் கிட்ட இருந்தது. தற்சமயம் 1275 சீரியல் கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு காயின் டிசிஎக்ஸில். நல்ல பாசிட்டிவ் நியூஸு. பர்ன் ரேட் நல்லா இருக்குது, நல்லா பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். இந்த வீக்கெண்டுக்கு வந்தாக்கா 1300 சீரியல் தாண்டி 1400 சீரியல் வரைக்கும் போனோம். அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் 1700 1800 சீரியல் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல பாசிட்டிவாக இருக்குது, நல்ல நியூஸ் இருக்குது. அதால் பேர்னிங் நல்லா இருக்குன்றாங்க. பேர்ன் ரேட் நல்லா இருக்கிறதால நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஷிபா இனு காயின் பற்றி. இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, யாருக்காவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதுவும் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரீசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பிடிச்சிருந்தா அந்த காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பரும் இந்த வீடியோ எண்டில் இருக்கும். பார்த்து என் கூட சேட் பண்ணி லிங்க் அனுப்ப சொன்னால் நான் அனுப்புகிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தாராளமாக அதில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதில் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். INR இருக்குது, USDT இருக்குது. நீங்கள் INRல நல்லா டிபாசிட் வித்ட்ரால் எல்லாம் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. KYC கூட சீக்கிரமாக முடிஞ்சு போகுது. பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இப்போ சில இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. முதலாவது ஃபேந்தம் ஒன்று ஏறுது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. டாட்ஜ் காயின் 9 ரூபாய் சில்லறையில் இருக்குது. அதுவும் அருமையான காயின், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் PDEXன்னு இது வால்யூம் நல்லா இருக்குது இந்த காயின். நீங்கள் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா 20 ரூபாயில் இருக்குது. பார்த்து வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்புறம் நீரோத்துன்னு 10 ரூபாயில் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபிதா ஒன்று 35 ரூபாயில் 36 ரூபாயில் இருக்குது, 38 ரூபாயில் இருக்குது, இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஎல்டி ஒன்று ரோவில் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்கேட், இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல்
நம்ம சொலானா எத்தீரியம் சொலானா வந்து 12,000 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக அது 15,000 வரைக்கும் போகும். அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்குள்ள 14,000 15,000 வரைக்கும் போகும் சொலானா. அது பார்த்துக்கோங்க. அப்புறம் எத்தீரியம் கண்டிப்பாக ஏறும், நல்லா மேலே போகும், பார்த்துக்கோங்க. எத்தீரியம் 2,11,000 கிட்ட இருக்குது. தைரியமாக வாங்கலாம். பெரிய ஆளுங்க யாராவது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறவங்க தைரியமாக வாங்கலாம். நல்ல பணம் கிடைக்கும் அதில், பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நம்ம மீன் காயின்ஸில் ஷிபா காயின் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். யாராவது ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம், யாராவது அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெப்பி காயின் கூட லோவில் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த புக் ஆஃப் மெமி இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல மூமெண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம புல் ரன்ல வந்திருக்கோம். இதுதான் புல் ரன் பிகினிங்கு. இங்கேருந்து உடனே பாசிட்டிவாக இருக்கும், மார்க்கெட்டு நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.